செய்திகள் தொடர்கின்றன. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் லெட்டர் பேட் கட்சி என விமர்சித்துள்ள கள்ளக்குறிச்சி தொகுதி தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் விழுப்புரம் மாவட்டத்தில் பாதி சொத்தை பொன்முடி கொள்ளையடித்து வைத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷின் அறிமுக கூட்டம் மற்றும் தேர்தல் நிர்வாகிகள் கூட்டம் ரிஷிவந்தியம், சங்கராபுரம், தியாக துருக்கம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜ், உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ குமரகுரு, விழுப்புரம் தேமுதிக மாவட்ட செயலாளர் எல். வெங்கடேசன், பாஜக மாவட்ட தலைவர் தாமோதரன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ், தமிழகத்தில் பெரிய கூட்டணி அதிமுக, பாமக, தேமுதிக தான் என தெரிவித்தார். இந்த மூன்று கட்சிகளும் தனித்தனியாக நிற்கும் போதே அதிக வாக்குகள் பெறும் என்றும், தற்போது மூன்றும் ஒன்றாக இணைந்துள்ளதால் அதிகளவு வாக்குகள் பெறுவோம் என்றும் கூறினார். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் லெட்டர் பேட் கட்சி என விமர்சித்த எல்.கே. சுதீஷ், கடந்த 2014 தேர்தலில் தங்களுடைய கூட்டணியில் இருந்த கட்சிகள் அனைத்தும் தற்போது திமுகவில் இணைந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். விழுப்புரம் மாவட்டத்தில் பாதி சொத்தை பொன்முடி கொள்ளையடித்து வைத்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 கட்சி தான். ஒன்று அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 2வது பாட்டாளி மக்கள் கட்சி, 3வது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இந்த 3 கட்சியும் தனித்தனியாக நிற்கும் போதே ஓட்டுகள் அதிகமாக வாங்கும். இன்னைக்கு 3 கட்சி ஒன்று சேர்ந்துருக்கும். எவ்வளோ ஓட்டு வாங்குவோன்னு நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. ஏன்னா இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காரு, இந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் 40,000 வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெறுவாருன்னு. திமுக மட்டும் தான் அங்கே இருக்கு, வேறு யாருமே கிடையாது. இதெல்லாம் கொடி தான், அது லெட்டர் பேட் கட்சி தான். ஏன்னா அந்த கட்சியில நாங்கள் கூட்டிட்டு பார்த்துருவோம். 2016 அவங்களுடைய பலம் என்ன, அவங்க என்ன இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு நான் உளுந்தூர்பேட்டில் பார்த்தேன் அவங்க கதை என்னன்னு. உளுந்தூர்பேட்டில் வேலை பண்ணது ஒன்லி தேமுதிக மட்டும் தான், தவிர வேறு யாருமே கிடையாது. அதனால இன்னைக்கு அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க இருக்காங்க, அப்படியே எங்களை விட்டு அங்கே போயிருக்காங்க, அப்படியே போயிருக்காங்க. ஆமாம் அங்கே போயிருக்கு பொன்முடி அவர்கள். நாங்கள் வந்து காலேஜுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக கூட்டு போகிறான்னு நம்ப மாட்டீங்க. என்னை வந்து வாசப்பள்ளியில் என்னை அழைத்து சென்றார். அந்த அளவுக்கு பயம் அவருக்கு. அப்போ என்னன்னா தெரியாது, மந்திரி என்னன்னா தெரியாது, என்ன தெரியாது. ஆனால் இன்னைக்கு அப்படியா இருக்கார் அவர். இன்னைக்கு விழுப்புரத்தில் பாதி சொத்து அவர்கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு அந்த அளவுக்கு கொள்ளடிச்சு கிட்டத்தட்ட 3 வாட்டி மந்திரியாரது அவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு அவர். சங்கராபுரத்தில் பேசிய அவர், கேப்டன் கட்டளையின்படி தைலாபுரம் சென்று டாக்டர் ராமதாஸை நேரில் சந்தித்ததாக தெரிவித்தார். மத்தியில் மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்றால் கள்ளக்குறிச்சி தொகுதியில் தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தியாக துருக்கம் கூட்டத்தில் பேசிய எல்.கே. சுதீஷ் பொன்முடியை கடுமையாக விமர்சித்தார். தேமுதிக, அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும், வரும் தேர்தலில் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என்றும் கூறினார். நடைபெறவுள்ள 18 சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மணலூர்பேட்டையில் பாலம் அமைக்க வேண்டும் என்ற கேப்டனின் கோரிக்கையை பிரதமர் நிறைவேற்றியதை சுட்டிக்காட்டிய அவர், கள்ளக்குறிச்சி தொகுதியில்தான் வெற்றி பெற்றால் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்போம் என்று எல்.கே. சுதீஷ் உறுதிபட கூறினார். போனோம், பிரைம் மினிஸ்டர் ஒரு லெட்டர் கொடுத்தோம், ரிஷிவந்தியில் ஒரு பாலம் போடணும், மணலூர்பேட்டில் ஒரு பாலம் போடணும் அப்படின்னு. அப்படி வாங்கி அந்த மந்திரிக்கு அமைச்சார். இது எல்லாமே நடந்தது ஒரே நாள் நடந்தது. அந்த அளவுக்கு கேப்டன் மேல மோடி அவர்களுக்கு மரியாதை உண்டு, அந்த அளவுக்கு இருக்கு. இந்த தொகுதியில நான் வெற்றி பெற்று சென்றால் கண்டிப்பாக என்னை தவிர வேறு யாராவது கண்டிப்பாக செய்ய முடியாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு என்னுடைய தொகுதிக்கு என் மக்களுக்கு நான் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக வேறு யாரும் செய்ய முடியாது. கூட்டத்தில் பேசிய சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம், கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தொண்டர்களிடம் கேட்டுக்கொண்டார்.